ஆண்டவரே, உம்மை நெருக்கி நாங்கள் இத்தனை பேர் இருக்கும் போது என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறேன்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. நான் தான் ஆண்டவரே உங்களை தொட்டேன், என்ன மன்னிச்சிடும். பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண அவதிப்படுகிறாள். நீங்க வந்து உடைய கரங்களை நீட்டு என் மகளை சுகம் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே உடைய கரங்களில் வைங்க ஆண்டவரே. இயேசுவை தொந்தரவு செய்யாதே, உங்கள் மகள் இறந்து விட்டார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பிழைப்பான். இந்த குழந்தை இப்படி இறந்து போயிடுச்சு, சின்ன குழந்தை இப்படி இறந்து போயிடுச்சு ஆண்டி. உங்க பொண்ணு இப்படி இறந்துடுச்சு ஆண்டி. அழாதீங்க அழாதீங்க ஆண்டி, அழாதீங்க. நீங்கள் ஏன் இப்படி ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளை மறிக்கவில்லை, அவள் நித்திரையாய் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். என்னடி இது, குழந்தை இறந்துடுச்சுன்னு சொன்னாங்க, இவரு நடி தூங்குதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. நீங்கள் யாவரும் சற்று வெளியே போங்கள். யாக்கோபு, யோவான், பேதுரு, பிள்ளையினுடைய தாய் தகப்பன் மாத்திரம் என்னோடு கூட அறையில் இருக்கலாம். தலித்தாகுமி, சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். என் மகளே, என் மகளே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.